சொல்லி காட்டினார்கள். தமிழகம் உண்மையில் ஒரு புண்ணிய பூமி. இந்தியாவில், தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகம் பெரியார் என்கிற பெருங்கணவனரால் வார்த்தெடுக்கப்பட்ட நிலம் இது. பேரறிஞர் அண்ணா, பெரும் தலைவர்கள், சமூக ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, இது போன்ற நற்சிந்தனைகளை கொண்டு வார்த்தெடுத்த பூமி மாநிலங்களுக்கு வேறுபட்டு இருக்கிறது. காஷ்மீரத்தினுடைய சிறுமி ஆசிபா வைத்து வன்புணர்வு செய்த குற்றவாளிகள், அந்த குழந்தைக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்காட நீதிபதிகளோ வழக்கறிஞர்களோ இல்லை. யாரும் அவளுக்கு ஆதரவாக களம் செல்லக்கூடாது என்ற மிரட்டல். இப்படி ஒரு பக்கம் வடநாடு அசிங்கப்பட்டுக் கொண்டிருந்த போது, நம்முடைய கும்பகோணத்தில் ராஜஸ்தானை சார்ந்த ஒரு பெண் சுற்றுலா வந்தவள் ஒரு சிலர்களால் அவள் வன்புணர்வு செய்யப்பட்டாள். அப்போது கும்பகோணத்து நகரத்து வழக்கறிஞர்களினுடைய சங்கம் ஒன்று கூடி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நாம் வழக்காடக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தார்கள். அத்தகைய நிலம் இந்த நிலம். அந்த நிலத்தில் இங்கு இருக்கிற எல்லோரும் மதம் கடந்து நாம் சங்கமித்திருக்கிறோம். என்னவோ தெரியவில்லை, திருவாளர் மோடி அவர்களுக்கும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் முஸ்லிம்களின் மீது கடுமையான பாசம், யாருக்கும் இல்லாத பாசம் அவ்விருவருக்கும் நம்பியது. எனவேதான் காஷ்மீரினுடைய 370 என்கிற சிறப்பு அதிகாரிகளை வைத்துத்தான் எவ்வளவு சேர் போடுறீங்கன்னு கூட்டம் ஆரம்பிக்கிறதுனாலே வந்து கேட்டாங்க. நாங்க இருக்கையை பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க அதை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் நிக்கிறவங்களை கவுண்டிங் பண்ணாமல் தொகுத்து கணக்கை வழங்குவாங்க. அதனால இருக்கைகளில் அமரும்போது அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். காட்டுல